விஜய்னா 4000 ஒயின் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணோம். ரொம்ப ரிஸ்கே எடுக்காதீங்க. இந்த ஒரு வீடியோவை பாருங்க, அவங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களாம். நீ 717 மூடுனா 4000 கடைகளை மூடுவோம். 717 கடைகள் அரசு மூடலாம். 4100 சில்லற கடைகளில் இந்த தொழிலாளிக்கு நியாயம் வழங்கவில்லை என்றால், இந்த கோரிக்கை ஏற்கவில்லை என்றால், மீதி இருக்கிற கடைகளை கூட்டு சங்கமே மூடும். முதல்வர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? மூடியா மூடு, இதைத்தானே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீயே மூடிட்ட அப்படின்னம்னா ஒரு வேலை மிச்சம். இப்போதே வந்து கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. 4000 மதுபான கடைக்கு வந்துட்டு 717 கடையில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ வந்து ஒரே நாளில் 4000 கடையை மூடக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருந்துச்சுன்னா பண்ணு. கவர்மெண்ட்டையே மிரட்டி பார்க்குற அப்படின்னம்னா அட்லீஸ்ட் ஒரு ஒயின் ஷாப்புக்காக உன்னோட ஒரு வருமானத்தையும் உன்னோட ஒரு இதை மட்டும் நீ யோசிக்கிற அப்படின்னம்னா, இந்த மதுவுக்கு அடிமையாகி எத்தனை குடும்பங்கள் வந்து நடுத்தருவுக்கு வந்திருக்கு, எவ்வளோ கொலை கொள்ளை கற்பழிப்பு, இப்படி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதை க்ளோஸ் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு தப்பும் இல்லையே. அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு வந்து விஜய் அண்ணே பண்ணதானே போறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து கண்டிப்பாக நடத்துவார்ல, நடத்தித்தானே இருக்காரு. எல்லாமே வந்து உடனே அமல்படுத்தணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னம்னா ஒரு பக்கம் வந்து ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஒயின் ஷாப்பை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க, அதாவது ஒயின் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க, எங்களுக்கு ஒயின் ஷாப் ஓப்பனில் தான் இருக்கணும், எங்களோட வருமானம் பாதிக்கப்படும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் பேசுகிறப்ப உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வேலையை வந்து விஜய் அண்ணன் ஈஸியாக மூவ் பண்ணி போயிட்டே இருப்பார். 4000 மதுக்கடைகள் இருக்குது. 4000 மதுக்கடைகள்லேயும் வந்துட்டு 4 பேர் ஒரு ஃபேமிலியில் வச்சாலும் கூட 16000 பேர் வராங்க. 16000 பேருக்கு வந்துட்டு விஜய் அண்ணே எந்த ஒரு மாற்று ஏற்பாடும் பண்ணாமையே விட்டுருவார். இந்த ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையாகி எத்தனை குடும்பங்கள் வந்து நாசமாக போயிட்டுருக்கு. அத்தனை குடும்பத்துக்கு ஸ்டெப் எடுக்கிற விஜய் அண்ணே இந்த 16000 குடும்பத்துக்கு வந்து விட்டுருவாரா? இதுக்கும் ஒரு மாற்று ஏற்பாடு செய்வார்ல. அப்போது கவர்மெண்ட்டையே எதிர்த்து 4000 கடையை வந்து நான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி உனக்கு இருந்துச்சு அப்படின்னம்னா தாராளமாக செய்யுங்க. மக்களே பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து எல்லாத்தையுமே மிரட்டி தமிழ்நாடு ஏன் இப்படி நாசமாக போச்சு அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்.